தளபதியோடைய தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நெக்ஸ்ட் அப்டேட் வெளியாக இருக்கு. அதாவது கோட்டு பட ப்ரொடியூசர் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா நெக்ஸ்ட் அப்டேட் பற்றி சொல்லியிருக்காங்க. அது தேர்ட் சிங்கிள் அப்டேட் தான், சின்ன அப்டேட்டை சொல்ல வராங்க போல. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் பெரிய ரிலீஸ் ஆஃப் த இயர் மைட் பி டிலேடு டியூ டு அன்ஃபினிஷ்டு விஎஃப்எக்ஸ் ஒர்க் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அதுக்கு உண்மை இல்லை. we are very much on track and working 24/7 to make a kick-ass film. Please don't spread negativity and false news அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அர்ச்சனா கல்பாத்தி. அதுக்கடுத்து தளபதியுடைய ஃபேனை அக்கா நெக்ஸ்ட் அப்டேட் எப்போ அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஃப்ரம் ஆகஸ்ட் 1 அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி சொல்லியிருக்காங்க. இது தேர்ட் சிங்கிள் அப்டேட் தான் சொல்ல வராங்க போல. அதாவது தேர்ட் சிங்கிளுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்டேட் சொல்ல வராங்களா, இல்லை தேர்ட் சிங்கிள் சாங்கே வெளியாகுது ஆகஸ்ட் 1 அப்படின்னு சொல்ல வராங்களான்னு தெரியல. வெயிட் தான் பார்க்கணும். அப்படி தேர்ட் சிங்கிள் ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இன்று அல்லது நாளைக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகிடும். தேர்ட் சிங்கிள் சாங்கு குத்து சாங் அப்படின்னு சொல்றாங்க. கோட் படத்துல ஏற்கனவே தளபதி விசில் போட்டு சாங் பாடியிருந்தாரு. அதே போல கோட்டு செகண்ட் சிங்கிளான சின்ன சின்ன கண்கள் சாங்கும் தளபதி பாடியிருந்தாரு. அதுக்கடுத்து பவதாரணி அவங்களுடைய வாய்ஸ் ஏஐ டெக்னாலஜி மூலியமா கொண்டு வந்திருந்தாங்க. செகண்ட் சிங்கிள் சாங் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஃபர்ஸ்ட் சிங்கிளான விசில் போட்டு சாங்கா இருக்கட்டும், தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செகண்ட் சிங்கிளான சின்ன சின்ன கண்கள் சாங்கா இருக்கட்டும், ரெண்டுமே வெறித்தனமா இருந்தது. ரெண்டுமே பெரிய ரெக்கார்டு பண்ணிச்சு. இந்த தேர்ட் சிங்கிள் சாங் என்ன ரெக்கார்டு பண்ணுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்ருதி ஹாசன் இந்த தேர்ட் சிங்கிள் சாங்க பாடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்தது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தளபதியுடைய தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல த்ரிஷா ஒரு சாங்க்கு டான்ஸ் ஆடி இருக்காங்க. த்ரிஷா டான்ஸ் ஆனது குத்து சாங் தான் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்தது. அந்த சாங் தான் நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கோ டு தேர்ட் சிங்கிளுக்கு என்ன டைட்டில் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தளபதியுடைய சாங்ஸ் சொல்லவே தேவையில்ல, அதே போல அவருடைய டான்ஸும் சொல்லவே தேவையில்ல. ரெண்டுமே வெறித்தனமா இருக்கும். இந்த தேர்ட் சிங்கிளும் வெறித்தனமா இருக்கும் அப்படின்னு நம்பலாம். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஃபர்ஸ்ட் சிங்கிளான விசில் போட்டு சாங்காக இருக்கட்டும், அதே போல செகண்ட் சிங்கிளான தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சின்ன சின்ன கண்கள் சாங்கா இருக்கட்டும், இந்த ரெண்டுத்துலயுமே வீடியோ சாங் வர மாதிரி சின்ன வீடியோவோ இருந்தது. அதே போல தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தேர்ட் சிங்கிள்லயும் வரும் போட்டோஸ் மட்டும் இல்லாத சின்ன வீடியோவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேர்ட் சிங்கிள் சாங்க்கு பிறகு ஆடியோ லான்ச் தான் நடக்க போகுது. பெரிய ஆடியோ லான்ச் ஆகஸ்ட் மிடில் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆகஸ்ட் 1 கோட் அப்டேட் தான் வெளியாகுது அப்படின்னா சாங் ஆகஸ்ட் 2 அல்லது ஆகஸ்ட் 3 ரிலீஸ் ஆகும். ஆகஸ்ட் 1 சாங் வெளியாகிறதா இல்லை அனௌன்ஸ்மெண்ட் அப்டேட் வெளியாகுது ஆகஸ்ட் 1 அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆகஸ்ட் 15 இருக்க வாய்ப்பு இருக்கு கோட் ஆடியோ லான்ச். தளபதி விஜய் படமான லியோ படம் இண்டஸ்ட்ரீட் ஆனது. அதே போல இந்த படமும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல மிகப்பெரிய சம்பவம் பண்ணும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. வெங்கட்பிரபு டைரக்ஷன்ல லாஸ்டா வெளியே வந்த கஸ்டடி படம் பெருசா போகல. அப்படி இருக்கிறப்போ அந்த படம் எப்படி மிகப்பெரிய சம்பவம் பண்ணும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல அப்படின்னு கேள்வி வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நான் சொல்லிடுறேன், கஸ்டடிக்கு முன்னாடி வெளியே வந்த அஜித் குமாருடைய மங்காத்தா படமா இருக்கட்டும், அதே போல சிம்புவுடைய மாநாடு படமா இருக்கட்டும், ரெண்டு படமே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல பெரிய சம்பவம் பண்ணிச்சு. இப்ப சொன்ன அந்த ரெண்டு படங்களை விட பெரிய அளவுக்கு இந்த படம் சம்பவம் பண்ணும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வெங்கட்பிரபு இந்த படம் கண்டிப்பா ஹிட் ஆகணும் அப்படின்னு ஒர்க் பண்றாரு. ஏன்னா கஸ்டடி படம் பெருசா போகல. அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பா தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை ஹிட் ஆகிடணும் அப்படின்னு நினைச்சு ஒர்க் பண்றாராம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். கோட்டு படத்துக்கான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கோட்டு படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கா இருக்கட்டும், செகண்ட் லுக்கா இருக்கட்டும், தேர்ட் லுக்கா இருக்கட்டும், அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் சாங், செகண்ட் சாங், அதுக்கடுத்து தளபதி விஜய் 50வது பர்த்டே ஸ்பெஷலா ஜூன் 22 தி கோட்டு கிளிம்ஸ் வெளியிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே வெறித்தனமா இருந்தது. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. இந்த படம் பெரிய எதிர்பார்ப்பா செப்டம்பர் 5 வேர்ல்டு விட தேட்டர்ஸ்ல வெளியே வைக்கிறது கிராண்டா.